ஸ்டாலின் ஐயா வந்துட்டு 5000 ரூபாய் பெண்கள் உரிமை கொடுத்துருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உரிமை தேவைன்னு சொல்ல முடியாது. பட் 28 மாசமா கொடுக்கல. அதை வந்து சும்மா இப்போ தேர்தல் வருது, இன்னும் ஒரு மாசத்துல வந்து எலெக்ஷன் இது பண்ணுவாங்க. அங்கங்க எதுவுமே கொடுக்கக்கூடாது, விளம்பரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து முன்னெச்சரிக்கையாக கொடுத்து தன்னை ஒரு நிலைநிறுத்திக்கிறதுக்காண்டி டீமுக்கு அது செயல்படுறாங்க. பட் மற்ற நேரத்துலலாம் இதை பற்றி எதாவது பேசினாங்களா? கிடையாது. சனாதனத்தை ஒழிப்போம், அது ஒழிப்போம், இதை ஒழிப்போம்னாரு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வருஷம் முன்னாடி படிக்கிறப்ப ஸ்டாலினோட பையன் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஓபியில் போயிட்டு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 2 பேரை கூட்டு போய் பிணைத்தொகை கட்டிட்டு வந்தார். இதை நான் படித்தேன். எல்லாரும் ஜனங்களை ஏமாத்துற மாதிரி தான். மக்கள் என்ன ஒரு சில பேர் சொல்றாங்களே, கட்சி புதுசாக ஆரம்பிக்கிறதுனாலும் வாங்கிக்கங்க, அது உங்க வரி பணம் தான். ஒவ்வொருத்தர் தலையிலயும் வந்து 2.5 லட்ச ரூபா கடன் இருக்கு, கடன் சுமை. நீங்க வந்து அது உங்களுடைய பணம் தான், அது இது சந்தோஷமா வாங்கிக்கங்க. நிதானிச்சு எலெக்ஷன் டைம்ல யாருக்கு போடணுமோ ஓட்டு அது மாதிரி போடுங்க.